ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ப்ரானில் தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். என்னென்னா, சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி 2 தக்காளி. நான் மண் சட்டியில் செய்கிறேங்க. மண் சட்டியில் செஞ்சால் எப்போவுமே மீன் குழம்பு, ப்ரானு இந்த மாதிரி நண்டு எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் சோம்பு மட்டும் போட்டு அது பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 2 கீறி வச்சது, கருவேப்பிலெலாம் போட்டுக்கிறேன். இது இடையில என்னென்னா, சீரகம், குருமிளகு, வரமிளகா ஒரு 4 அதை மட்டும் பவுட்ரு பண்ணுறதுக்காக, வேறு எந்த கரம் மசாலா ஐட்டமெல்லாம் இதுக்கு கிடையாது. இது மட்டும் பவுட்ரு பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். கருவேப்பிலை போட்டு அது நைஸாக பொடிச்சு வச்சுக்கிறோம். இங்கே நமக்கு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆகிட்டு இருக்கும்போது தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும்தான் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு உப்பும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறேன். அதுவும் வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் ப்ரான் நல்லா கழுவி மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு உப்பும் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். அதை தான் அதில் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இதில் கரம் மசாலா நம்ம போட மாட்டோம். இந்த அரைச்சி வச்சுருக்கிற பொடியை மட்டும் அதில் சேர்த்து கலந்து விட்டு, ப்ரான் ஒரு ரொம்ப வேக விட்டோம்னா ரப்பர் மாதிரி ஆயிருங்க. அளவான இதுதான் இது பண்ணணும். இது தொக்குங்கிறதுனால நான் இதெல்லாம் ப்ரான் நல்லா கொட்டு இந்த மசாலாலாம் அதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு டம்ளர் மாதிரி விட்டு நல்லா கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டதையுமே அது கிரேவி பதம் வந்ததையும் நமக்கே தெரியும். வெந்ததையும் எடுத்துடலாம். இது ரொம்ப சிம்பிளாக செய்கிற இதுங்க. இது ஒரு 1/2 கிலோ ப்ரானை வச்சு நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாவே இருக்குங்க. உடம்புக்கும் ஹெல்தி. ஆனால் இது கொஞ்சம் உடம்பு சூடாக இருக்கிறவங்க இந்த நண்டு எப்படி அவாய்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி இது கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப நல்லா இருக்குங்க. ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். எல்லா வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ.